அப்போ 80ல் வரும்போது நான் அதோட கூடுதல் ஓட்டு வாங்கி 16 ஓட்டில் ஜெயித்தேன். அந்த தேர்தலில் தலைவர் வந்து பிரச்சாரம் பண்ணார். அந்த தேர்தலில் யாருக்குமே எம்ஜிஆர் அப்படி இவ்வளோ எந்த தலைவரும் யாருக்கும் பேசியிருக்க மாட்டாங்க. அவர் பேசினார் அந்த கூட்டத்தில் வந்து. இது மாதிரி எனக்கு கட்சிக்குள்ளேயே ஒருத்தர் எதிர்த்து போட்டி போட்டார், பழைய எம்எல்ஏ. அதை ஒன்று அதை சேர்த்தேன் அவரை. பட் அதை கேள்விப்பட்டு அவர் பேசும்போது சொன்னார், இந்த மாதிரி வந்து கட்சிகளில் இதெல்லாம் போட்டி போட்டு தான் கேள்விப்பட்டேன். என்னுடைய தம்பி திருநாவுக்கரசு இங்கே வெற்றி பெற்றாலும் தோல்வி அடைந்தாலும் என்னுடைய அமைச்சரவையில் அமைச்சராக வச்சு அமைச்சராக இருப்பார்னு பேசினார். ஸோ ஒரு முதலமைச்சராக வரப்போகிற ஒருத்தர் அப்படி பேசுகிறது ஒரு பெரிய எலெக்ஷன் நேரத்தில் மாரல் பூஸ்ட் இல்லையா? ஸோ அதை டேப் ரெக்கார்டில் பதிவு பண்ணி ஊராக கொண்டு போட்டு நான் போகிறதுக்கு முந்தைய டேப் ஓடிட்டுருக்கோம். என் தம்பி திருநாவுக்கரசு இந்த தொகுதியில் வெற்றி பெற்றாலும் தோற்றாலும் அமைச்சராக இருப்பார்னு. அவர் நம்ம ஆள் போகிறாங்க தொகுதியில் எல்லாம் ஓகே போடுறான், நம்ம ஆள் மந்திரி ஆக போகிறான் அப்படின்னு மக்கள் நிறையா ஓட்டு போட்டாங்க. சந்தோஷமாக சொல்கிறேன். அந்த மாதிரிலாம் 80 தேர்தல் வந்தது. இப்படி தான் எனக்கு எம்எல்ஏ கிடச்சது. அதுக்கு பிறகு மந்திரி கிடச்சது எல்லாம் அப்படி